வணக்கம் பாடல் கணேஷ். வழக்கம் போல இந்த வாரம் நடந்த சில காமெடி சம்பவங்களை தான் தொகுத்து கொண்டு வந்திருக்கேன். வீடியோ பார்த்து சிரிச்சிங்கன்னா மறக்காம லைக் பண்ணி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு சப்போர்ட் பண்ணுங்க. சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் இந்த போட்டோவை காட்டி இந்த மாதிரி முடிவு வெட்டுங்கன்னா அவர் குடும்பத்துல என்ன பிரச்சனையே தெரியல. சார் நீங்க வேண்ட வேண்டுதலுக்கு கிருஷ்ண பகவான் உங்க வீட்டு பக்கம் வரணுமா இல்ல வரவே கூடாதுன்னு வேண்டீங்களா? நீங்க ஒல்லியாதாமா இருக்கிறீங்க, அதுக்குன்னு கதவு சந்தில ஏமா பூந்துன்னு இருக்கிறீங்க? நீங்களாம் ஆட்டோல போனா உங்க மண்டை நல்லா தாங்க இருக்குது. நான் போனா மட்டும் என் மண்டையில சூறாவளி சுத்தி சுத்தி வீசுது. ட்ரிப்புக்கு எல்லாரும் எப்படி வந்திருக்காங்க? நல்லா மாசம் போட்டோ ஷூட். அவர் பாருங்க கிணத்துல குளிக்க போற மாதிரி வந்திருக்காருங்க. சார் எல்லாமே ஒரு இசை தான் சார். ஷேர் ஆட்டோ வண்டியில இருந்து போக வருது, அதுவும் ஒரு இசை தான். அருமையான பெயிண்டர்மா. வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கிறத விட உங்களை தான் பெயிண்ட் அடிச்சு செதுக்கி இருக்கிறாங்கம்மா. ஆமா இந்த ஓட்டக்குள்ள காலுன்னு ஒண்ணு இருக்குமே, அது எங்கங்க? அவர் சீட்ல கேமரா வச்சுட்டு எதிர்த்தாப்பு சீட்ல உட்காந்து வீடியோ எடுக்கலான்னு பார்த்தா சீட்டுக்காரர் பக்கத்துல வந்து நின்னுகிறாரு. ஓ இதுக்குதான் நீங்க தங்கறதுக்கு 2 மாடி உயர சீலிங் இருக்கிற வீடா கேட்டீங்களா? சார் தட்டு வைக்கும் போதே நேராகுது தலைகீழ இருக்குதுன்னு சொல்லி வைக்கணுங்க. முன்ன பின்ன பார்த்ததில்ல நானு. உங்க முகத்துல பிம்பிள்ஸ் இருக்குதா? சுத்தி இப்படி 4 கோடு போட்டீங்கன்னா பூ வந்துட போகுது. அப்ப என் மூஞ்சில பூ தோட்டமே வரையணுமே. அவர் மந்திரம் சொல்ல வந்தவர் தான். பாட்டை போட்டோன்னு எந்திரிச்சு ஆட்டத்தை பார்க்கணுங்களே. ட்ரெஸ் அருமையா இருக்குதுன்னு சொல்லிட்டு ரேட்டை தாண்டி ரிவ்யூ பக்கம் போக முடியல. ட்ரெஸ் வாங்கணுங்கிற கனவே அடியோட அழிச்சிடுறாங்க. பாஸ்போர்ட்டுக்கு போட்டோ எடுக்க போறோம், பவுடர் போட்டா பத்தாதுன்ட்டு ஃபவுண்டேஷன் மேக்கப் எல்லாம் போட்டு போனேன். சார் குதிரைவால் ஹேர் ஸ்டைலுங்க. மணப்பெண் பின்னாடி மட்டும் போயிடாதீங்க, குதிரை உதைக்கிற மாதிரி உதைப்பாங்க. 30 வயசுக்கு முன்னாடி பல விஷயத்த சாதிக்கணும்னு இருந்தாங்க. எந்திரிச்சு நிக்கிறதே சாதனையா இருக்குது. சாரி பவானியோ, பவானியோ இல்ல பாஸ், அது பவானி சேட் ஃபேஸ். அது கவர்மெண்ட் சொத்துல எழுதிட்டு போயிருக்கிறார். பொட்டி சேஃபா வரும்னு சொன்னீங்களே சார், வெறும் கட்டை மட்டும் தாங்க வந்திருக்குது. வாழ்க்கையில அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற இடத்துல தானே பிறந்த நாள் கொண்டாடணும், அத பாத்ரூம்ல கொண்டாட போயிட்டாரு அவர். ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட் எடுக்கலான்ட்டு மெட்ரோ பக்கம் போயிருக்காங்க. கவர்மெண்ட் 500 ரூபாய் அன்பளிப்பு கொடுத்து அனுப்பிச்சிருக்குது. பொழந்து ஓச்சு எனக்கு எதுக்கு சம்பந்தமே இல்லை. தாத்தா வண்டி மைலேஜ் என்ன பண்ணுது? அது இன்னொரு பிரச்சனைனா பேட்டரியில சேர்ப்பட்டதுன்னா வேலை செய்யுதுங்களா? நானே நட யூஸ் பண்ணலாம்னுங்கிறேன். இதை பேட்டரி வண்டி ஓட்டின்னு இருக்கும்போது பேட்டரி காலி. அப்புறம் என்ன அதுக்கு ஒரு டிக்கெட் எடுத்து பஸ்ல கூட்டு போயினுங்கிறேன். சார் அவங்க மண்டையில இத்துணூண்டு தென்னை மரத்தை வச்சுட்டு ஏதோ புயல் காத்துல ஆடுற மாதிரி ஆட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா பாத்துக்கோங்க சார், இதே மாதிரி தத்ரூபமான ஒரு உயிரினத்தை காமிக்கிட்டுங்களா? இத்தனை பேர் வந்து போற இடத்துல கொஞ்சம் டீசன்சியா இருக்கிறது இல்லையாம்மா நீங்க? ஐஸ் ரோலரை வாங்கி அதை ஃப்ரிட்ஜில் வச்சு உருட்டி எதுக்கு ஸ்பூனை போட்டு வச்சா வரப்போகுது ஐஸ் கட்டி. சார் அவங்க எங்க கூட்டத்துக்கு ஒரு சொர்ணாக்கா மாதிரிங்க. பெட்ரோல் பங்க்ல போயிட்டு டிக்கியை திறந்து டேங்க தாண்டாங்க பாருங்க. இல்ல இன்ஜினியரோட வேலை தான் போகுதுன்னு பார்த்தா செக்யூரிட்டி வேலையும் காலியா வருதுங்க. வாங்க போலாமா? 3 பேருக்கு மேல போக முடியாது, ஒன்னும் பிரச்சனை இல்ல. வா மடியில உட்காச்சிக்கோ. எப்பயும் 9 மணிக்கு வர பஸ் சார். என்ன சொல்லி எதனா வந்துக்கு தான்னு தெரியலங்க. பொம்மைய பார்த்தோன்னே சாமி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிறதுக்கு பாப்பா ஓடியாராங்க. அந்த பெரியவர் இல்லைன்னா என் வாழ்க்கைலாம் அவ்வளவுதாங்க. என்ன பெத்தவர் இந்த பெரியவர்
துபாயில நான் ஆடி 18க்கு எங்க ஆத்த தேடி போறது, அதான் தண்ணி இருக்கிற இடமா பார்த்து சாமி கும்பிட வேண்டியதுதான். சார் நீங்க போறது ஒரு பேருந்து மாதிரி இருக்கும், ஆனா அது ஒரு ஏரோப்ளேன் ரயில்வேஸ்க்கு சமம். ஓல்வோ காரை வச்சுட்டு கார் ஓட்ட கத்துக்கிறீங்க பாத்தீங்களா, நான் உங்களை பாராட்டுறேன்னு. நீங்க என்ன ஸ்டேஜ் டான்ஸ் போடுறது, அங்க கடைசியில சந்தில பூந்தோத்தர் ஒரு ஆட்டம் போடுறாரு பாருங்க. எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசிட்டு போலான்னு வந்துட்டு விண்டோ சீட்டை பார்த்தோன்னே எல்லாம் தனித்தனியா உட்காந்துட்டாங்க. உனக்கு ஒண்ணுனா நான் இறங்கி வருவேன்டா, நம்ம நட்புக்காக தானா. நீங்க எப்பங்க லைட் ஆகுதுன்னா குரங்கு குட்டி மாதிரி உட்காந்து படம் பார்த்தா தாங்க பார்த்த மாதிரி இருக்கும். போட்டோகிராஃபர் கூட அவ்வளவு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கல, அவர் வந்தவர் எவ்வளவு சீரியஸா இருக்கிறாரு வேலையில. தங்கச்சியை வச்சு எதனா சாதிக்கணும்னு சொல்லிட்டு சும்மா இருட்டுல போயிட்டு நில்லு பாப்போம், பேய் மாதிரி வேஷம் வருதான்னு பார்க்கலாம். சார் அந்த பஸ் ஸ்டாண்டு மொத்தத்தையும் காம்பவுண்ட்ல இருக்கிற பவர்ஃபுல் சோர்ஸ் தாங்க தாங்கிட்டு இருக்கு. தம்பி ஸ்டேஜுக்கு முதல்ல வந்து நின்று சும்மா நிற்க கூடாது, கை எடுத்து நில்லுங்க. ஏன் கை வரல, எடுத்து கும்பிடுங்க. ஆக்சிஜன் இல்லாம கூட அவங்களாம் உயிர் வாழ்ந்துருவாங்க, லிப்ஸ்டிக் இல்லாம வாய்ப்பே இல்லைங்க. ஆல்ரெடி எங்க அம்மா கோவத்துல புடிச்சு திட்டிக்கிட்டு இருக்க, அதை இவங்க வீடியோ வேற எடுத்தாங்க. சார் பேண்ட் தலைகீழ மாட்டிருக்கீங்கன்னு சொல்ல கூட முடியலங்க, கேட்டா ஃபேஷனுங்கிறாங்க. காலேஜ்ல அவங்க தான் ஃபேஷனபிளான ஆளு. காலேஜுக்கு வெளியே ஒரு பெரிய கலவரம், கேட்டை பூட்டிட்டு போயிட்டாங்க. பாகுபலி ஆகிய உங்களால தான் சால்வ் பண்ண முடியும் போங்க. மொட்டை மண்டையை வச்சு என்ன பண்றதுன்னு யோசிச்சு செய்வாங்க போலங்க. அப்ப கழுத்து உள்ள மாட்டி பார்க்கறதுக்கு தான் இவ்வளவு பெரிய ஓட்ட கொடுத்துருக்காங்களா? ஆமா நல்ல பாடுவீங்க, காந்த குரலா இருக்கும். நீங்களே 2 வரி பாடுங்க. எப்படி நடந்து வந்தாரோ அதே மாதிரி நடந்து வந்து விழுந்து காமிக்கிறார். ஜூடியோல ஒரு செருப்பை வாங்கிட்டு பஸ்ல யாருன்னா ஜூடியோ தாங்க. ஏன்னா எவ்வளவு சின்ன படுதாவே எடுத்து போத்திட்டு போறீங்க, 10க்கு 10 படுதா எடுத்துட்டு போனா ஊருக்கே கூட பிடிக்கலாமே. லிப்ஸ்டிக்கே போடல, லைட்டா போட்டுருக்கீங்க. இங்க கெமிக்கல் பூசின மாதிரி இருக்குது வாட்டர் பாட்டில்லாம். எவ்வளவு பெருமையா ஒரு ரீல்ஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்காக நீங்க எடிட் பண்ணி போட்டிருக்க கூடாது. பழைய தகரம், பழைய பிளாஸ்டிக், பழைய அலுமினியம், பழைய சில்வர். சார் ஸ்டேஜ்ல ஆடுறதை விட அங்க பவர்ல வந்து நடுவுல ஒரு பாட்டி வந்து ஆடிட்டு இருக்காங்க பாருங்க. இவ்வளவு கூட்டம் வெளியே நிக்குது, அப்படி உள்ள போனவங்க என்னதாங்க பண்றாங்க? கேக்க லைட்டா கடிச்சிட்டு, சரி லைட்டா நீங்க கொஞ்சம் கடிச்சிட்டு கொடுங்கன்னா ஒரு அண்டாவாயி. மழை வெயில் புயல்னு எது வந்தாலும் அங்க ஆட்டம் நிக்காதுங்க. சார் எல்லாமே ஆன்லைன்ல பண்ணும்போது கிரகப்பிரவேசத்தோட பூஜை ஆன்லைன்ல பண்ணக்கூடாதுங்களா? சார் லைசன்ஸ் எடுங்க, இன்சூரன்ஸ் எடுங்க, வாட்டர் டாக்ஸ் சர்டிபிகேட் இருக்குங்களா? கீழே இருக்கிற கிரவுண்ட்ல விளையாடுன்னா என் மண்டையில இருக்கிற கிரவுண்ட்ல விளையாடுறீங்க. கிரகப்பிரவேசம் நடத்தும் போது புகை வரதாங்க செய்யும், அதுக்குன்னு சாஸ்திர சம்பிரதாயத்தை மாத்த முடியுங்களா? அவர் எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அவர்கிட்ட போயிட்டு 7ஆம் அறிவு தாமு எஃபெக்ட்லாம் காமிச்சுனுங்கிறீங்களே. மருத்துவத்தில் மட்டும் அவர் தேர்ச்சி பெற்றவர் என மக்கள் நினைத்துக் கொண்டிருந்த நேரத்தில் சார் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியா பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுங்க. சார் இந்த பிரபலமான முகத்தை நான் எங்கேயோ பார்த்துருக்கிறேங்க. ஆனாலும் ரொம்ப தைரியம்னா உங்களுக்கு. எடிட்டிங் எவ்வளவு முக்கியம் அவர் எடிட் பண்ணி காட்டின பிறகுதான் தெரியுது.
எனக்கு தெரிஞ்சு பாண்டிச்சேரியில் ரேஸ் வச்சாங்கன்னா வெளிநாட்டுக்காரங்க கண்டிப்பாக ஜெயிக்க முடியாது. வீடியோட கடைசி வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கிற வரைக்கும் டாடா.